புதிய கிரிமினல் சட்டங்கள் வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்திய தண்டனை சட்டம் உள்ளிட்டவற்றிற்கு மாற்றாக பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய சாக்ஷய அதிநியம் ஆகியவற்றை மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் அவை ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என மத்திய அரசு அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. லாரி உரிமையாளர் சங்கத்தினரின் போராட்டத்திற்கு வித்திட்ட விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் செல்லும் வாகன ஓட்டிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்க வழி செய்யும் சட்டப்பிரிவு மட்டும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜாக்டோ ஜியோ அமைப்பின் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் பட்ஜெட் மானிய கோரிக்கைக்கான கூட்டத்தொடர் முடியும் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 26ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் என ஜாக்டோ ஜியோ அறிவித்திருந்தது. இந்த நிலையில் ஜாக்டோ ஜியோ அமைப்பின் உயர்மட்ட குழு நிர்வாகிகளின் கூட்டம் நடைபெற்றது. அதில் பட்ஜெட் மானிய கோரிக்கைக்கான கூட்டத்தொடர் முடியும் வரை போராட்டத்தில் ஈடுபடாமல் காத்திருப்பது என முடிவெடுக்கப்பட்டுள்ளது. கூட்டத்தொடர் முடிவதற்குள் முதல்வர் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என எதிர்பார்ப்பதாகவும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.